ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் தான் வைக்கிறோம். சேமியா பாயாசம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சேமியா உடைச்சி நெய் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பொடி கையளவுக்கு தனியாக வறுக்காமல் வச்சுக்கலாம். இந்த அடுப்பில் பால் காஞ்சிட்ருக்கு. நம்ம சர்க்கரை போட்டிருக்கனால மெல்ட்டாகி வந்து ப்ரௌன் கலராக இருக்குங்க. ப்ரௌன் கலர் வந்து அப்படியே கேரமில் ஆகும். கேரமில் டேஸ்ட்டு பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாயாசம் மெல்ட் ஆகிட்டு பார்க்கலாம். இப்போ கிண்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே கட்டியாட்டம் விழும். பயப்பட வேணாம். அப்படியே கட்டியாக விழும். அதை பார்த்து பயப்படால வேணாம். பின்ன பால் ஊற்றும்போது நம்மளுக்கு மெல்ட் ஆயிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும். இன்னும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். பாருங்கள், ரொம்ப நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. கருவிச்சுலாம் நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அந்த சர்க்கரையோட கேரமில்க்கு தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? சேமியாலாம் கருகலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுங்க ரெடி ஆயிடுச்சு. பாலும் காஞ்சிருச்சு. பால் காய வச்சு எதுக்குன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை குயிக்க முடியிருக்காண்டி ஒரு அடுப்பில் பால் ஒரு அடுப்பில் இது வச்சிங்கன்னா பால் காஞ்சதுலேயும் அதை ஊற்றிக்கிட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாக சேமியா வெந்துடும். ஓகேங்களா? தட்டி பிடிச்சிட்டு போயிருமா இந்த வீடியோ ஊற்றது வீடியோ இருக்குங்க. 3 2 1 ஸ்டார்ட். பாருங்கள், நம்ம ஊற்றிட்டோம். இப்போ வந்து கட்டியாக இருக்குது இல்லை, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பால்லே கரைஞ்சிரும். ஓகேங்களா? பாருங்கள், நம்மளுக்கு வந்து அப்படியே ப்ரௌன் கலராக கிடைக்கும். கேரமலுக்கு தானுங்க, அப்படியே ப்ரௌன் கலராக இருக்கும். நம்ம வேக விட்டு சர்க்கரை போட்டுட்டு ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பால் ஊற்றினாலேயும் நம்ம வந்து வறுத்த சேமியா தான் போட்டிருக்கோங்களா. இது கொஞ்சம் திக்னஸ் ஆகிறக்காண்டி நம்ம வறுக்காமல் கொஞ்சம் வச்சுருக்குறோம். சேமியா ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்குறோம் இல்லையா. அதை போட்டால் வெந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸாக காமிக்கும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் வறுக்காமல் வச்சுருக்குறோம். பாருங்கள், நல்லா கொதியுது பாருங்கள். 2-3 நிமிஷம் அது மாதிரி கொதிஞ்சால் நல்லா நம்மளுக்கு சேமியா வெந்துக்கிட்டிடும். கொதிட்டோம், மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி. இப்போ வந்து நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கிண்டிக்கலாம்.